Friends, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம 8th standard term 3 unit 3 geography பார்க்க போறோம். லெசனோட பேரு map reading. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மேப்புக்கும் குளோபுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. மேப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 dimensional representation. அதே நேரத்தில் குளோப்னா 3 dimensional representation. நெக்ஸ்ட் வந்து cartography அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் மேப்ஸை நம்ம வந்து cartography அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தால பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேப். இதில் டைட்டில். ஸோ இது என்ன மேப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டைட்டில் இருக்கும். லைக் ஃபிசிக்கல் இல்லை பொலிட்டிக்கல் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையான ஸ்கேல் இருக்குது. ஒன்று ஸ்மால் ஸ்கேல் மேப். ஸ்மால் ஸ்கேல் மேப்பில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் லார்ஜ் ஸ்கேல் மேப்பில் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இன்ஃபர்மேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆர் வெர்பல் ஸ்கேல். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷியோ ஸ்கேல். இதில் வந்து ரேஷியோஸாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்கேலை. நெக்ஸ்ட் தேர்டு வந்து கிராஃபிக்கல் ஆர் பார் ஸ்கேல். ஸோ இல்லை பாராக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆர் வெர்பல் ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். தென் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர் நியூமெரிக்கல் ஃப்ராக்ஷன் ஆர் ஸ்கேல் ஆர் ரேஷியோ ஸ்கேலை இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:50,000. ஸோ ரேஷியோவாக இவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் டைப் பார்த்துடலாம். தேர்ட் டைப் வந்து கிராஃபிக்கல் ஆர் பார் ஸ்கேல் ஆர் லீனியர் ஸ்கேல். இதில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பாராக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து நமக்கு வந்து லெஜெண்ட் ஆர் கீ. ஸோ இது வந்து எப்படின்னா சிம்பிளோ ஒரு கலரோ யூஸ் பண்ணி மேப்பில் ஒரு சில விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் பாருங்கள், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சிம்பிளோ கலரோ யூஸ் பண்ணி ஒரு சர்டன் திங்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதா நம்ம லெஜெண்ட் இல்லைன்னா கீ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது டைரக்ஷன். இது ஒரு காம்போனண்ட். இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி எல்லா டைரக்ஷனும் ஆரோ மார்க் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைரக்ஷன் ரொம்பவே முக்கியம் ஒரு மேப்புக்கு. தென் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. யூஸ்வலாக சோர்ஸ் எப்படி இருக்குன்னா சோர்ஸ் ஷுட் normally be given outside the frame of the map. On the bottom right, on the bottom left, the name of the author, publisher, place of publication and year of publication are given. So right bottom and left bottom ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரைட் பாட்டம்ல உங்களுக்கு வந்து சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் பாட்டம்ல அந்த ஆத்தர் பப்ளிஷ் பண்ண டேட் பிளேஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்னு இருக்கும். ஸோ என்னன்னா சில சிம்பிள் வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் வழியாக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணுவோம். அந்த சிம்பிள்ஸை நம்ம கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் சொல்கிறோம். அண்ட் சம் சிம்பிள்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் இருக்காது. ஒன்லி கார்ட்டோகிராஃபர் மட்டும் அந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்ட்டோகிராஃபர் யூஸ் பண்ணுற சிம்பிளாக கான்டெக்ஸ்டுவல் சிம்பிள் சொல்கிறோம். ஸோ 2 வகை இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் சிம்பிள் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் வழியாக வந்தது. இன்னொன்று வந்து கான்டெக்ஸ்டுவல் சிம்பிள். இது வந்து கார்ட்டோகிராஃபர்ஸ் வந்து அசியூம் பண்ணியிருக்க ஒரு சில சிம்பிள்ஸை. இதில் வந்து ரொம்ப முக்கியமான சிம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனல் சிம்பிளுக்கு. தென் டைப்ஸ் ஆஃப் மேப் பார்த்துடலாம். ஃபிசிக்கல் மேப்பை ரிலீஃப் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட், ரிவர், மவுண்டைன், பிளெயின்ஸ், பிளாட்டியூஸ் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இதில் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி வந்து டீப்பாக இருந்தால் ப்ளூ கலர், அதே மாதிரி ஷாலோ வாட்டராக இருந்தால் லைட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மவுண்டைன் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஆல்டிடியூட் கூட கலர் வந்து வேறுபடும். கொஞ்சம் கம்மி ஆல்டிடியூடுக்கு க்ரீன், அதை விட கொஞ்சம் பெரிய ஆல்டிடியூடுக்கு கொஞ்சம் ஹைட் போகிறப்ப ப்ரௌன் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட உயரமானதுக்கு டார்க் ப்ரௌன், அதோட மேலே போகிறப்ப கிரிம்சன் ரெட். ஒரு சில ஹை ஆல்டிடியூடில் உங்களுக்கு வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் மேப்பில் வந்து உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் கெடாஸ்ட்ரல் மேப்பு. இந்த மேப் பொறுத்த வரைக்கும் இந்த மேப்பில் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் இருக்கும். அண்ட் தென் பவுண்ட்ரிஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளான் மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மேப். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனாக எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டி சர்வே, டாக்ஸேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஸ்டேட்டா, டு டிஃபைன் பாவர்ட்டி இன் லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கெடாஸ்ட்ரல் மேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. கெடாஸ்ட்ரல்ங்கிறது ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. கெடாஸ்ட்ரி இதுக்கு மீனிங் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் டெரிட்டரியல் ப்ராப்பர்ட்டி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெடாஸ்ட்ரல் மேப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து
உங்களுக்கு வந்து இது பிளானிங் அண்ட் சர்வேக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தீமேட்டிக் மேப் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தீம் வச்சு அந்த மேப் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்ஃபால், டெம்பரேச்சர் வேரியேஷன், இல்லைன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி, ஏதாவது ஒரு தீம் வச்சு அந்த மேப் இருக்கும். இந்த தீமேட்டிக் மேப் கீழே நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குளோரோப்ளேத் மேப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி, பெர் கேபிட்டா இன்கம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குளோரோப்ளேத் மேப்பிங்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குளோரோப்ளேத் மேப்பிங்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேடட் பேட்டர்னில் இருக்கும். இப்போ கீழே இருக்க அந்த டயக்ராம் பாருங்களேன், ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கு பாருங்கள், கலர் லைக் லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், இந்த மாதிரி ஷேடடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐசோ லைனா. ஸோ ஐசோ அப்படிங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இதுக்கு மீனிங் வந்து ஈக்குவலாக. ஸோ ஈக்குவலாக இருக்கிறத ஒரு லிங்க் மாதிரி ஜாயின் பண்ணி அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறத ஐசோ லைன் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோபார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெஷரை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ஐசோதேர்ம் வந்து ஈக்குவல் ஏரியாஸ் ஹேவிங் ஈக்குவல் டெம்பரேச்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஐசோதேர்ம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டாட் டென்சிட்டி மேப்புன்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் அந்த டாட் வந்து நெருக்கமாக இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்க இடத்துல டாட் வந்து விலகி இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி டாட் டென்சிட்டி மேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக யூசஸ் ஆஃப் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, மிலிட்ரி பர்பஸ், தென் டூரிஸ்ட் கைடு, வெதர் கண்டிஷன் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஜியாகிரஃபியை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து நம்ம மேப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் தட் டீல்ஸ் வித் மேப் மேக்கிங் இஸ் கால் cartography. ஸோ ஸ்டடி ஆஃப் மேப்னாலும் cartography. மேப் தட் ஷோஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர் வந்து ரிலீஃப் மேப், இல்லைனா ஃபிசிக்கல் மேப்னு சொல்லலாம். ஷாலோ வாட்டர் வந்து லைட் ப்ளூ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மேப் யூஸ்ட் ஃபார் பிளான்ஸ், கேடாஸ்ட்ரல் மேப். Actual distribution of population can be represented by shades. இப்போ filling the blanks பார்த்துடலாம். Globe is a true representation of Earth. A way of representing the spherical Earth, a flat surface வந்து map projection. A line that join the points of equal elevation, இது வந்து ISO line. Cadastral map is usually maintained by government. DAS map focus on a specific theme, so thematic map. Then match the following பார்த்துடலாம். legend வந்து key of a map. north east வந்து 45 degree. then contour line brown color. cadastral map வந்து taxation, like நான் local administration சொன்னேன் இல்லையா, அதான். chloropleth வந்து type of thematic map. next statement and reasoning பார்த்துடலாம். the small scale map shows only major features. due to lack of space, it shows large areas like continent and countries. So வந்து both are correct. Next second question பாருங்க. The conventional signs and symbols are the key of map reading. These symbols gives lot of information in a limited area. So ரெண்டுமே correct, reasonum correct. So நீக்குள்ள lesson அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோட 8th standard முடிஞ்சிருச்சு. நம்ம 4th 9th standard வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நிஜமாவே லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறையா லெசன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.